விதமான தேவனுடைய நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்ட நாகர்கோயில் சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அடியானுடைய அன்பு வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, அடியான் சார்ந்திருக்கிற திருச்சி சங்கிலியாண்டபுர சகோதர சகோதரிகளுடைய யாவருடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் முழுவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதமாக வாழ்த்துதல் கூறும்படியாக கேட்டுட்ட நம்ம அன்புக்குரிய சகோதரர் லாசர் மற்றும் டேவிட். அது மாத்திரமல்ல, அடியான் போன் வாயிலாக சந்திக்க பேசும்படியான வாய்ப்பு கிடைச்ச அன்புக்குரிய சகோதரர் திருநெல்வேலி ஐக்கியத்தைச் சேர்ந்த சகோதரர் ராஜா அவருடைய அன்பு வாழ்த்துக்களை கூறும்படியாகவும், அது மாத்திரமல்ல, தென்காசி சகோதரர் ஐக்கியத்தைச் சேர்ந்த சகோதரர் ராஜு அவருடைய அன்பு வாழ்த்துக்கள், ராணிப்பேட்டை ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் செல்வின் அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களை கூறும்படி சொன்ன அடிப்படையில உங்கள் யாவருக்கும் சகோதரருடைய அன்பு வாழ்த்துக்களை முன்பதாக கூறிக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பை பார்க்கும்போதே நமக்கு டக்குன்னு ஒரு வியப்பு ஏற்படக்கூடிய ஒரு தலைப்பு தான் பாடத்தின் தலைப்பு, சாபம். பாடத்தின் தலைப்பு சாபம். ஆனா இந்த பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது 5வது வால்யூம்ல 14வது சாப்டர்ல இந்த பாடம் இருக்குது. ஆனா சகோதரி இதுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒப்புரவாகுதலின் அவசியம் சாபம். சகோதரி கொடுத்திருக்கிற தலைப்பு ஒப்புரவாகுதலின் அவசியம் சாபம் என்று அங்க கொடுக்கப்பட்டது. அதுதான் சுருக்கமா நமக்கு சாபம் என்று அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், மிக முக்கியமாக இந்த பாடத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பாடம் 2 பகுதியாக இருக்கும். நம்ம ஒரு பகுதியை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் விசேஷமாக சொல்ல போனா இந்த 5வது வாரியத்தை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா, அவருடைய தலைப்பு சகோதரர் அருமையாக கொடுத்திருக்கிறாங்க. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். 5வது வாரியத்துடைய தலைப்பு பார்க்கும் பொழுது, 7ஆம் காலகட்ட சபையின் தூதுவன் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தை நாம் மிகவும் புரிந்து கொள்வதற்கு அருமையாக கொடுக்கப்பட்ட அந்த விளக்க உரையினுடைய 5வது வாரியுடைய தலைப்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அதுல கிட்டத்தட்ட 16 சாப்டர் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16 சாப்டர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கப்படுகிற அந்த சாப்டர் பார்க்கும் பொழுது 14வது சாப்டர் தான் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த 14 சாப்டர் என்னதான் பேசுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே ஒப்புரவு ஆகிறத பத்தி தான் அங்க பேசப்பட்டது. பார்க்கும் பொழுது அநேக வார்த்தைகள் எல்லாமே ஒப்புரவாகுதல் என்ற தலைப்புல தான் அந்த 16 சாப்டர் அங்க பேசுது. ஒரு சில தலைப்பை பார்க்கும் பொழுது, ஒப்புரவாகுதலின் தத்துவமும் மெய்த்தன்மையும், ஒப்புரவாகுதலின் ஆசிரியர், ஒப்புரவாகுதலின் மத்தியஸ்தர் ஒரே பேரானவர், ஒப்புரவாகுதலின் மத்தியஸ்தர் மாசு இல்லாதவர் என்று இப்படி 16 சாப்டரும் ஒப்புரவாகுதலை மையப்படுத்தி நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் மிகவும் தெளிவாக 7ஆம் காலகட்ட சபைக்கு ஏற்ற கால சத்தியமாக வேதாகமத்தின் விளக்க உரை நமக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில தான் இந்த 7ஆம் காலகட்ட சபையானது கிறிஸ்து இயேசுக்குள் முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை தேவன் அருமையாக அந்தந்த காலத்தில் தேவன் ஏற்படுத்தின தேவ மனிதர்கள் மூலமாக தேவனுடைய சத்தியமானது ஒவ்வொரு காலகட்ட சபைகளிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில இந்த பாடத்தின் தலைப்பை நம்ம பார்த்தோம், ஒப்புரவாகுதலின் அவசியம் சாபம் அப்படின்ட்டு. இந்த பாடத்தை சகோதரர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஆதார வசனமாக வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படியாகத்தான் இந்த பாடம் ஆரம்பிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்தின் தலைப்பு சாபம் என்று பார்த்தோம். ஆனா வசனம் இங்கே சொல்லப்படுகிறது, இனி ஒரு சாபமும் இராது. அப்போ சாபம் என்ற தலைப்புக்கும் ஒரு சாபமும் இராது என்ற இந்த வசனத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை சகோதரர் ஆரம்பத்திலேருந்து அருமையாக ஆரம்பிக்கிறார். பொதுவா சகோதரருடைய
நாம் சில பாடங்களை எடுப்போம்னா எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஒரு ஒரு காரியத்தை மறைத்து, ஒரு இன்ட்ரெஸ்ட்டா மக்கள் கேட்பதற்காக மறைத்து பேசிக்கிட்டே வந்து, கடைசில என்ன பண்ணுவோம்னா, அதுக்கான பதில நம்ம கொடுப்போம். ஆனா, ஆங்கிலத்துல சகோதர எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னா, முதல்ல அவர் என்ன பண்ணிருவாரு, விடைய குடுத்துருவாரு. பதில குடுத்துட்டு தான், அத புரிய வைக்க சகோதரர் அந்த பாடங்கள அருமையாக கொண்டு வருவார் அன்புக்குரிய சகோதர சிலர். அதனால தான் நெறைய நேரங்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியறதில்லன்னா, பாடங்களுடைய விடைகள முன்கூட்டியே சொன்னா, பாடம் சுவாரஸ்யம் இருக்காது என்பதனால, அநேக நேரங்கள் நம்ம ரொம்ப தடுமாறி அந்த பாடத்த கொடுப்பதற்கு மிக சிரமங்கள் உண்டு அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அந்த அடிப்படையில பாடத்தினுடைய அந்த தலைப்புக்கு இசைவாக சகோதரர் ஆரம்பிக்கும்போதே என்ன சொல்றாருன்னா, பாடத்தின் தலைப்பு சாபம். இனி சாபம் இராது என்று அங்க கூறுகிறார். அப்போ சாபம் இல்லாத ஒரு காலத்த பற்றி அங்க சகோதரர் அந்த வசனங்கள்ல அங்க பேசுகிறார் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இந்த வசனம் நமக்கு என்ன அங்க சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வசனம் எப்ப நிறைவேறும் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் நிறைவேறும் பொழுது, இந்த தேவனுடைய வார்த்தையும் அங்க நிறைவேறும் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே, நிச்சயமாகவே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம், நிச்சயமாகவே இந்த பூமியில அது நிறைவேறப் போகுது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இனி ஒரு சாபமும் இராது என்ற வார்த்தை அங்க நிறைவேறப் போகிற காலத்துக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டிருக்கோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இந்த பாடத்துல சகோதரர் சில வேத வசனங்களுடைய ஆழமான கருத்துக்கள மிகவும் நேர்த்தியாக, விளக்கமாக அங்க குடுக்கிறார். ஒரு சில வசனங்களை மட்டும் தான் சகோதரர் இந்த வசனத்தைக் கொண்டு கிட்டத்தட்ட 21 பக்கங்கள் சகோதரர் இதுல பேசியிருக்கிறார் அந்த 14வது சாப்டர்ல. அதுல ஒரு சில வசனங்களுடைய ஆதாரமாக விளக்கங்களை மட்டும் இப்போது பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில சாபம் இல்லாத ஒரு காலம் அங்கே வரப்போகுது என்று பார்க்கிறோம். ஒருவேளை அப்படி நிச்சயமாகவே வரும் என்று பார்க்கிறோம். அப்படி வரக்கூடிய அந்த காலத்துல சாபமில்லாத ஒரு காலம் வரும் அப்படின்னா, அதாவது பூமியிலுள்ள மனுக்குலத்தில் இருந்து மனுக்குலம் முழுவதிலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறும்போது பூமி எப்படி இருக்கும்? பூமி முழுதும் மனுக்குலம் சாபத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது, இந்த பூமி எப்படி இருக்கும்? அப்படின்னு ஒரு கேள்வியோடு சகோதரர் இந்த பாடத்த ஆரம்பிக்கிறார். அதுக்கு சகோதரி அங்க பதில் குடுக்கிறார். பூமி முழுதுமே சாபம் இல்லாத ஒரு ராஜ்யம் என்ன பண்ணும்? அங்க இருக்கும் அப்படின்னு அங்க பதில் சொல்றார். இப்படி வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நிறைவேறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, பூமியில சாபம் இல்லாத தேவனுடைய ராஜ்யமானது அங்க இருக்கும் என்று அங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ சாபம் இல்லாத ஒரு காலம் இருக்க போகிறது என்றால், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் அப்படின்னா, சாபம் இருக்கக்கூடிய இப்பொழுது சாபம் இன்னும் நீக்கப்படாத ஒரு காலம் அங்க இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர். பாடத்த சகோதரர் இப்படிதான் அங்க கொண்டு போகிறார். கொண்டு போகும் பொழுது, இப்பொழுது நாம் வாழ காலத்துல என்ன இருக்குன்னா, சாபம் அங்கே இன்னும் முற்றிலுமாக நீக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில சாபம் இல்லாத ஒரு காலம் இருக்கிறது. அப்பொழுது சாபம் இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது என்று 2 காலங்களையும் அங்கு விவரித்து சொல்கிறார் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. இந்த அடிப்படையில வருங்காலத்தில் சாபம் இராது என்று பார்க்கும் பொழுது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல என்ன இருக்கு என்று பார்க்கும் பொழுது, சாபமானது அங்கே காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்போ இதனை அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இந்த சாபம் இருக்கக்கூடிய காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால், அப்ப இந்த சாபம் உருவாக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கும் இல்லையா? இந்த சாபமானது உண்டானதுக்கு ஒரு காலம் இருக்கும் இல்லையா? அத குறித்து அங்க பேசப்படும் பொழுது, முதலில் சாபம் மனிதர் மேலும், பூமியின் மேலும் அங்க சுமத்தப்பட்ட ஒரு காலம் இருப்பத வேதாகமும் நமக்கு அங்க தெளிவாக ஆதியாகம புத்தகத்திலே அங்க காண்பிக்கிறது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இந்த அடிப்படையில 2 காலத்தை பத்தி சகோதரர் தொடர்ச்சியா பேசும்பொழுது, சாபம் இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் சாபத்தை உடைய காலமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். சாபத்தினுடைய துவக்க காலத்தை பற்றி சகோதரர் அங்க அருமையாக சொல்லும் பொழுது, பூமி படைக்கப்பட்ட பொழுது சிருஷ்டிப்பின் நாளாகிய 7 நாட்களிலே 6 நாட்களிலும் தேவன் சகலத்தையும் படைத்துவிட்டு மனுஷனையும் படைத்துவிட்டு அங்கே நடைபெறக்கூடிய அருமையான காரியங்களை அங்க பரிசுத்த வேதாகம் நமக்கு தெரிவாக அங்க விளக்குகிறது அன்புக்குரிய சகோதர சொல்லை வாசிக்கலாம். எரேமியா 10:12 படைப்பை தேவன் எவ்விதமாக அங்க உண்டாக்கினார் என்று அங்கே வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. எரேமியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் பூமியை தம்முடைய வல்லமையால் உண்டாக்கி
பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விட்டார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒன்றான மெய்தாவனாகிய நம்முடைய படைப்பின் பரலோக பிதா இந்த பூமியை எப்படிதான் படைத்தார் என்று பார்க்கும் பொழுது அருமையாக இங்கே தீர்க்கதரிசியாக எரேமியா விவரிக்கிறார். பூமியை தேவன் எப்படி படைத்தார் என்று தம்முடைய வல்லமையினாலே இந்த பூமியை படைத்தார். அது மாத்திரமல்ல, இந்த பூச்சக்கரத்தை ஞானத்தினாலே அங்கே படைக்கிறார். பூச்சக்கரம் என்பதற்கு அநேக விதமான விளக்கங்கள் இருக்கிறது. நம்ம பூமியையும் குறிக்கும். அது மாத்திரமல்ல, இந்த அண்ட சராசர அனைத்து விதமான கோள்கள் சக்கரம் போல அது சுரண்டு கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அறிவியல் வளர்ந்த விஞ்ஞான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பூமியுடைய கொள்ளளவு அதை காட்டிலும் பல மடங்கு அங்கே பெரிதாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் அங்க பார்க்கும் பொழுது அங்க பூச்சக்கரம் என்று அதை எப்படி தேவன் அங்க படைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஞானமாய் படைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், பூமி தன்னைத்தானே அங்கே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு அங்க இருக்கிறது. பூமி தன் அச்சிலிருந்து 1 டிகிரி அது தன்னை சாய்த்து கொண்டோ அல்லது சூரியனுக்கு அருகாமையில் போனாலோ அது நிச்சயமாகவே மனித குலத்திற்கு மிகவும் பேர் இழப்பாக ஆகும். அந்த அடிப்படையில் தேவன் காலத்தையும் நேரத்தையும் அவ்வளவு நேர்த்தியாக தூரத்தையும் ஞானமாக படைக்கப்பட்டிருக்கிறதை எங்க பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அது மாத்திரமல்ல, வானத்தை தம்முடைய அறிவினாலே விரித்ததாக வாசிக்கிறோம். இப்படியாக படைப்பின் பரலோக பிதா முழு மனுக்குலத்தையும் தெய்வீக திட்டத்தின் நோக்கத்திற்காக படைக்கப்பட்டதை இவ்விதமாக வாசிக்கிறோம். அப்படி படைக்கப்பட்ட காலத்தில்தான் மனிதனாகிய மனுக்குலத்தின் தந்தையாகிய ஆதாம் கூட அங்க படைக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 மற்றும் 1ஆம் அதிகாரம் 31. தம்முடைய தாயராக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவன் தாயராகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 1:33. ஆதியாகமம் 1:31. படிச்சீங்களா சார்? தேவன் நாம் உண்டாற்ற எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிருஷ்டிப்பின் நாளிலே 6 நாட்களுக்குள்ளே தேவன் சகலத்தையும் படைத்து 7ஆம் நாள் சிருஷ்டிப்பின் நாளாகிய 7ஆம் நாளிலே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க ஓய்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் மனுக்குலத்தை எப்படி படைத்தார் என்று பார்க்கும் பொழுது முதலாக நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமை தேவன் படைக்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். இப்படியாக ஆதாம் படைக்கப்பட்டதை ஆதியாகம புத்தகத்திலே தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை குறித்து அங்க வாசிக்கிறோம். படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம். தொடர்ச்சியாக தேவன் சில வேலைகளை கொடுக்கிறார். வாசிக்கலாம். அதிலேயே 15, 16. மணிஷ்டர் 2, 15, 16. இப்போ ஆதாமுக்கு தேவன் அங்க சொல்லக்கூடிய ஒரு வேலை என்னன்னா, தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு அங்க சொல்லக்கூடிய விஷயத்துல தோட்டத்துல அழைத்து கொண்டு போய் அவனை பண்படுத்தவும் அங்கே காக்கவும் வைத்தார். முதலாவதாக ஆதாம் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்னன்னா பண்படுத்தணும், காக்கணும். தொடர்ச்சியாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அங்க 16 வாசிக்கும் பொழுது, அப்போ ஏதேன் தோட்டத்துல அழைத்து கொண்டு வந்த தேவன் அங்கே தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று அங்க கட்டளையிட்டார். நாம் யாவரும் அறிந்த பகுதிதான். ஆனா நடந்தது என்ன? அதற்கப்புறம் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3:9 சில காலங்கள் கடந்த பின்பு ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை நோக்கி கூப்பிடுறார். என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, ஆதாமை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ எங்கே இருக்கிறாய்? அப்படி கேட்கும் பொழுது ஆதாம் அதற்கு என்ன பதில் அளிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3 அங்க 8 வாசிக்கும் பொழுது ஆதாம் தேவன் அங்க உள்ளே வருவதை கண்டு அதற்கு முன்பதாக என்ன பண்றாங்கன்னா
தாங்கள் நிர்வாணியாய் இருப்பதை கண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு போய் ஒளித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் அங்க இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி ஒளித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் கேட்கிற கேள்விக்கு அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 10. வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் இருக்கிறவர்களை ஒழித்துக் கொண்டார்கள். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் வயலில் ஒழித்துக் கொண்டேன் என்றார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன ஆதாமுடைய பதிலாக இருக்குது என்று பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து போய் அங்கே ஒளிந்து கொண்டதை வாசிக்கிறோம். அதனாலதான் தேவன் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ ஆதாம் சொல்லக்கூடிய பதில கேட்டு ஆதாம் கேட்கிறாரு, ஆதாம்க்கு தேவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? அப்போ தேவன் கூப்பிடக்கூடிய சத்தத்துக்கு ஆதாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறவனாய் அங்க பதில் கொடுக்கிறாரு, நான் நிர்வாணியா இருக்கிறேன், ஆகையினால் உங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணல, நான் வரவில்லை என்று சொல்லும் பொழுது அங்க தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார், நீ நிர்வாணி அப்படின்னு உனக்கு சொன்னது யாரு? அப்பதான் தேவனே சொல்றாரு, நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின கனியை நீ என்ன பண்ண, புசித்தாயோ என்று அங்க கேள்வி கேட்கக்கூடிய ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பொழுது ஆதாம் தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையை அங்க மீறும் பொழுது அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாக அங்க வாசிக்கிறோம். ஆதியாகமம் அங்கே 3:6-7 இப்படியாக வாசிக்கும் பொழுது ஆதாமுடைய கண்கள் அங்கே ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டதை அங்க வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து என்ன பண்றாரு அப்படின்னா போய் ஒளிந்து கொள்ளக்கூடியவராக காணப்படுகிறார். சில வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் வசனம் அங்க இருக்காது. 1 யோவான் 4:18 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு அருமையாக ஆதாம் பயப்பட்ட பயத்திற்கும் உண்மையான தேவனுடைய பயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாம் தேவன் விலக்கின கரியை புசித்ததினாலே, கட்டளையை மீறினதினாலே அவனுக்குள்ள என்ன உண்டாச்சு அப்படின்னா பயம் உண்டானது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகளாக ஆனார்கள், நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஆதாம்குள்ள இருந்த அன்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க சேதம் அடைந்தது என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில ஆதாமுடைய அன்பு என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்து போன ஒரு நிலையாக அங்க ஆயிடுச்சு. ஆதாம் தேவனுக்கு பயப்படக்கூடியவராய் காணப்படுகிறார். எப்படிப்பட்ட பயம் என்றால் அங்கே பார்க்கும் பொழுது தண்டனைக்குரிய ஒரு பயமாக காணப்படுகிறது. அங்கே வசனம் சொல்லுகிறது பயம் மிகவும் வேதனை உள்ளது. நமக்கு ஆதாம் ஏவாள் அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒரு பயத்துக்குரிய ஒரு படங்கள் அங்க காணப்படும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அந்த அடிப்படையில ஆதாம் அந்த பழத்தை புசித்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவர் நிர்வாணி என்று கண்டு அங்கே பயந்து தோட்டத்திலே அங்க ஒளிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதனால நடந்தது என்ன என்று பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஆதாம் செய்த அந்த தவறுக்கு தக்க தண்டனையாக தேவன் என்ன பண்றாருன்னா ஆதியாகமம் 3:17, 18, 19 வசனங்கள்ல அங்க அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமின் மீறுதலுக்கு தக்க தண்டனையை அங்க கொடுத்ததாக வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரி. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:17, 18, 10. அவர் ஆதாமை நோக்கி, நீ மனிதன் வார்த்தைக்கு செவி கொடுத்து வேண்டாம் என்று நாங்கள் விலக்கின தன்மையை படியினாலே நாம் தடுக்கப்பட்டிருப்போம். நீ உயிர் நாளெல்லாம் வருத்தத்தோட தன் மலனை புதிப்பாய். அது உனக்கு முழு முளைப்பிக்கும். வெளி பைத்தங்களை புதிப்பாய். நீ பூமிக்கு எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு மற்றும் உன் முகத்தின் வேர்வையால் ஆவாரம் புதிப்பாய். நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்படியாக அங்கே
ஆதாமுக்கு மிகப்பெரிய சாபமாகிய தண்டனை அங்க கொடுக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவன் இந்த தண்டனையை ஏற்கனவே அங்க அறிவித்திருக்கிறார். இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ என்ன பண்ணுவ? சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த நீதியான தண்டனையை தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு இங்க கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதாம் கொடுக்கப்பட்ட தண்டனையை குறித்து இந்த வசனத்திலே அங்க வாசிக்கும் பொழுது, உன் நிமித்தம் பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். அங்க முள்ளும் குறுக்கும் அங்கே முளைப்பிக்கும். அது மாத்திரமல்ல, 19 இருந்து 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியிலிருந்து நீ எடுக்கப்பட்ட மண்ணா இருக்கிறாய். நீ என்ன பண்ணுவ? மண்ணுக்கே திரும்புவாய். தேவன் மனிதனை படைப்பதற்கு அழிவுக்கருது படைக்கவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் யாவரும் அறிந்த ஒன்றுதான். அந்த அடிப்படையில அந்த மீறுதல் நிமித்தம் ஆதாம் தனக்கு தண்டனையை வருவித்துக் கொண்டதை, அந்த மரணத்தை வருவித்துக் கொண்டதை அங்க வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவருக்காக படைக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த உலாவுடைய வேலைய என்ன பண்ணப்படுதுன்னா, அங்க அவர்கள் துரத்தி விட ஆதியாகமம் 3:24 வாசிக்கலாம். அவர்கள் துரத்தி விடப்படக்கூடிய ஒரு காலம் அங்க இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம். இப்படியாக வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாவம் செய்த ஆதாமை, மீறுதல் செய்த ஆதாமை தேவன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டது மாத்திரமல்ல, எப்படி துரத்தி விட்டார்? சாபம், மரணம் அவரை தொடரும்படியாகத்தான் அங்க துரத்தி விட்டார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இவ்விதமாக சாபம் எப்படி மனுக்குலத்தின் மீது வந்தது என்பதை வேதாகத்தின் மூலமாக மிகவும் தெளிவாக வாசிக்கிறோம். மனுக்குலத்தின் மீது சுமத்தப்பட்டது, இந்த சாபமானது மனுக்குலத்தின் மீது எப்படி சுமத்தப்பட்டது என்பது இங்க அருமையாக இங்க வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, மனுக்குலத்தின் மீது சுமத்தப்பட்ட இந்த சாபம் ஆதாம் மூலமாக வந்தது என்பதையும், அது மாத்திரமல்ல, ஆதாமுடைய தெளிவான வரலாறு, அதாவது சாபம் நீங்கக்கூடிய அந்த வரலாற்றை மிகவும் தெளிவாக பரிசுத்த வேதாகம் மட்டுமே இசைவாக அங்க தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்த வேதம் இல்லை என்றால் இந்த மனுக்குலத்துடைய தெய்வீக திட்டத்தினுடைய மீட்பின் செய்திய நாம் அறிந்து கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அது மாத்திரமல்ல, இந்த வேதாகமும் ரொம்ப இசைவாக இணக்கமாக இருக்கிறது என்பதை 3 வித காரியத்தின் மூலமா நாம் புரிந்து கொள்ளலாம் என்று எங்க சகோதரி எழுதுகிற அன்புக்குரிய சகோதரர். வேதாகம் இசை இணக்கமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்திலிருந்து 3 காரியத்தை சகோதரர் அங்க எடுத்து காமிக்கிறார். அது என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒன்று, வேதாகமும் சாபத்தை பற்றியும், சாபத்தால் மனிதருக்கு நேர்ந்த சோதனைகள் விளைவுகள் பற்றியும், சாபத்திலிருந்து மீட்பு மற்றும் இறுதியாக சாபம் ஒழிக்கப்படுதலையும் மிக தெளிவாக அங்க இசைவாக அங்க காணப்படுகிறது. வேற எந்த இதிகாசத்திலேயோ, வேற எந்த உலக அங்க புராணத்திலேயோ, வேற எந்த வரலாற்று சின்னத்திலேயோ இப்படிப்பட்ட உறுதியான அருமையான சாட்சியகம் அங்க இல்லை என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. உண்மையாகவே மெய்யாகவே வேதம் அங்கே உண்மையானது என்பதை இதன் மூலமாக அருமையாக இந்த இசைவு இணக்கத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமானது 2000 வருடங்களாக அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டிருந்தும், அவை அனைத்தும் இசைவாக இணக்கமாக ஒரே நோக்கத்திற்காக அங்க அருமையாக எழுதப்பட்டிருப்பத இந்த 3 காரியத்தின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். நாம் ஆரம்பத்திலே வாசிச்சோம். ஆதியாகமம், வெளிப்படுத்தல் 22 அங்க 3 வாசிச்சோம். அது போல ஆதியாகமம் புத்தகத்தை வாசிச்சோம். அப்ப ஆதியாகமம் புத்தகத்திலே காணப்படக்கூடிய சாபம், வெளிப்படுத்தல் புத்தகத்திலே காணப்படக்கூடிய சாபம் நீக்கப்படுதல், எவ்வளவு 2000 வருட காலங்கள் வெவ்வேறு காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இசைவாக சாபம் உண்டானதையும், அது படிப்படியாக மனிதனை எந்த அளவுக்கு சீர்கேட்டுக்கு கொண்டு போனது என்பதையும், பிற்பாடு மீண்டுமாக மனுக்குலம் சீர் பொருந்துவதையும் வெளிப்படுத்துதலின் கடைசி அந்த அதிகாரம் சொல்லுவதை, இப்படியாக இந்த 2000 வருட காலப்பகுதியில் எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதம் எவ்வளவு இசைவாக, உண்மையாக, இணக்கமாக, சாட்சியாக எழுதப்பட்டது என்பதை இந்த சாட்சியின் விசேஷமாக இந்த 14வது சாப்டர்ல சகோதரர் கொடுத்திருக்கிற அருமையான ஆதாரங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே.
இப்ப நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வருகிற வசனம் வெளிப்படுத்தல் 22:3 அடிப்படையில பார்த்து கொண்டு வருகிறோம். சாபம் இனி இராது என்று. ஆனா பொதுவா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன அவர்கள் நிலை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அங்க சகோதரி எடுத்து சொல்லும் பொழுது, அது பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மனுக்குலத்தின் மீது சொல்லப்பட்ட பாவம் அது தற்காலத்துக்குரியதாக இராமல் வருங்காலத்துக்குரியது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது என்னது? வரும் காலத்துக்குரியது அப்படின்னு நினைக்கிறாங்க. இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன சொல்ல வராரு? வருங்காலத்துக்குரியது என்று அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக சகோதரர் அங்கே உதாரணம் கொடுக்கவில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா, அதுக்கு முன்னாடி 13 சாப்டர் படிக்கும் பொழுது அதனுடைய காரியங்கள் நமக்கு புரிய வரும். சகோதரி இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொதுவான கிறிஸ்தவ மண்டலத்தார் என்ன சொல்றாங்கன்னா, சாபமானது இனி நிறைவேறக்கூடியது, வரக்கூடியது. இது எப்படி சொல்றாரு பார்க்கும் பொழுது, மனுக்குலத்திற்கு வரக்கூடிய மரணத்துக்கு பிற்பாடு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நரகத்துல தண்டனை இருக்குது என்று அங்க நரக போதனைய அவங்க போதிக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. நீங்க இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா, தவறு செஞ்சீங்கன்னா என்ன? அதற்கேத்த தண்டனை எங்க இருக்குது? நரகத்துல இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, ரோமன் கத்தோலிக் இதுல என்ன சொல்லக்கூடிய விஷயம், மரிச்சவங்க அவங்க ஆத்துமா என்ன ஆகாது? அழியாதுன்னு ஒரு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, உத்தரிக்க ஸ்தலத்துல என்ன பண்ணுது? ஒருவேளை கொஞ்சம் அதிக பாவம் செஞ்சா எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிருவாங்க. கொஞ்சம் பாவம் செஞ்சா உத்தரிக்க ஸ்தலத்துல இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்னத்த குறிக்குது அப்படின்னா, சாபம் எப்பதான் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, அதாவது சாபத்தினுடைய விளைவு, அதனுடைய ஆபத்து எப்ப அப்படின்னா, நரகத்துல பொதுவா இந்து புராணங்கள்ல சொல்றது போல, நித்தியமாக அங்க சாத்தான் என்ன பண்ணிட்டு இருப்பானா, எண்ணெய் கொப்பரையில சுட்டியில போட்டு வதக்கி குத்திக்கிட்டே. அப்போ நம்ம பேசிக் லெசன் இந்த பாடத்த சொல்லும்பொழுது, அப்படின்னா சாத்தானுக்கு அழிவே இல்லாம படைச்சுட்டாரா? நித்தியமா ஒரு வேலைய குடுத்துட்டாரா? என்று சொல்லக்கூடிய வழக்கங்கள் கூட அங்க இருக்குது அன்புக்குரிய அந்த அடிப்படையில சகோதரிங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பொதுவான கிறிஸ்தவர்கள் சாபமானது தற்காலத்துக்கு உரியதா இராமல், அது எதிர்காலத்துக்கு உரியது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா உங்களுக்கு உங்க மேல ஒரு குற்றம் வந்திருக்குது, ஒரு சாபம் வந்திருக்குது. ஒருவேளை ஒரு குழந்தை இல்லையா? ஏதாவது ஒரு வியாதி விக்கணுமா? 48 மண்டலம் உபவாசம் இருங்க. அது என்ன ஆயிடும்? சுகமாயிடும். பிள்ளை கிடைத்திரும். பல விதங்களை அங்க போதிக்கிற விஷயங்களா இருக்கிறோம். அத குறித்து வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதைப் பற்றி பேசும் பொழுது, இதைப் பத்தி சொல்றாரு. இது மனுஷ கற்பனை. இப்படிப்பட்ட போதனை, நரக போதனை, ஆத்துமா அழியாது என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் வேதாகம சொல்லக்கூடிய போதனைக்கு அங்க விரோதமானது என்று அங்க அருமையாக பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் மனுஷ கற்பனைகள், மாம்சத்துக்குரிய ஞானம் என்று பெயர் கொண்டிருக்கிறவைகள். இவையெல்லாம் சரீர ஒடுக்கத்திற்கே அல்லாமல் அது உண்மை அல்ல என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய இது ஒரு மாயமான ஆராதனை என்று கூட தாழ்மை என்று கூட அங்க சகோதரர் சொல்லக்கூடியதா வாசி. அப்படின்னா சகோதரர் இங்க என்ன சொல்ல வராரு? ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். மரணம், சாபம் என்பது வருங்காலத்துக்குரியது என்று பொதுவான கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனா பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சாபம் என்பது தற்காலத்துக்குரியது. சாபம் என்பது தற்காலத்துக்குரியது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 23 என்ன சொல்லப்படுது? தேவன் அங்கே பரிசுத்தாவில் ஏவப்பட்டு, அங்க யோவான் மூலமாக பேசப்பட்ட, எழுதப்பட்ட வார்த்தை என்னதான் சொல்லுதுன்னா, சாபம் இனி இராது. ஆனா மனுக்குலம் பொதுவான கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாபமானது அது வருங்காலத்துக்குரியது என்று அங்க சொல்லுகிறதை அங்க வாசிக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு சகோதரர் சில உதாரணங்களை கொடுக்கிறாரு. ஒருவேளை இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் எதைதான் சொல்ல வராங்க அப்படின்னா,
ஒரு மனிதன் சாகும் பொழுது மரண சாபம் என்பது என்ன என்பது மற்றவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒருவேளை எனக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க மரணத்துக்கு பின்புதான் எப்ப நம்ம உயிர் பிரியுதோ அதுக்கப்புறம் தான் அந்த சாபத்தினுடைய ஆக்கினை அங்க தொடருது என்று நினைக்கிறாங்க. அதனால சகோதரர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, மரண சாபம் என்பது சாகும் நாளையோ அல்லது சாகும் நேரத்தையோ, ஒருவேளை கடைசி மூச்சு விடும் நேரத்தையோ குறிக்கும் என என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம நினைத்து விடக்கூடாது என்று உண்மையாகவே சகோதரர் சொல்லும் பொழுது, மரணத்துக்கு பிற்பாடு நரகம் என்று அங்க சொல்லப்படும் பொழுது, அது நித்திய வேதனையாக காணப்படும் பொழுது, அதுதான் சாபம் என்று பொதுவான கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை என்று அங்க சகோதரர் சொல்கிறார், அன்புக்குரிய சகோதரர் சொல்றார். சாபம் ஆனது எதிர்காலத்துக்கு உரியது அல்ல, தற்காலத்துக்கு உரியது என்று வேதாகமம் மிகவும் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அப்படின்னா, சாபம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாபம் என்பது தற்காலத்துக்குரியது அப்படின்னா, சாபம் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த பாடத்துல சகோதரர் அங்க அருமையாக சொல்லும் பொழுது, இந்த சாபத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னா, முதல்ல படைக்கப்பட்ட ஆதாம் அவர்தான் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அதான் சகோதரர் சொல்லும்போது, முதலாவது பரிபூர்ண மனிதனையும் அவனது அவனது பரிபூர்ண உடல் மற்றும் வலிமையும் ஆகியவற்றையும் பார்க்க வேண்டும் என்று எங்க சகோதரர் சொல்கிறார். நம்ம உண்மையாகவே சாபம் என்பதை பார்க்க வேண்டும்னா, நம்முடைய ஆதி தகப்பனாய முற்பிதாவாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமை அங்க படைக்க வேண்டும் என்று பார்க்கிறார். ஏன் என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக வசனம் வாசித்தோம். ஆதியாகமம் 1:27 மீண்டுமா வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:27. தேவன் நம் சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவன் சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்படியாக பார்க்கும் பொழுது மனிதன் யாருடைய சாயல்? அது தேவனுடைய சாயலாக இருக்கிறார். அப்போ ஆதாமை பார்த்தா தேவ சாயல் குடிபடும். அப்போ தேவ சாயலை பார்த்தா ஆதாமுடைய சாயல் அங்க குடிபடும் என்பதுக்குரிய சகோதர சகோதரர்களே, உண்மையாகவே மரண சாபம் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ளணும்னா, பரிபூர்ண மனிதனுடைய அந்த சாயலை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சா நிச்சயமாகவே சாபம் என்ன என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் என்று அங்க பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது பரிபூர்ண மனிதனாக அங்க படைக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 1 31 வசனம் மீண்டுமாக இந்த வசனம் வரும். ஆதியாகமம் 1 வசனம் என்ன அங்க சொல்லுதுன்னா, தேவன் சகலத்தையும் படைத்தார், சகலமும் பரிபூர்ணமாய் படைத்தார், அது நல்லது என்று கண்டார். அப்போ ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அவர் பரிபூர்ண அங்க மனிதனாக அங்க படைக்கப்பட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடிக்கடி நம்ம அநேகர் அங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒருவேளை ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால், ஒருவேளை ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் நாமெல்லாம் எப்படி இருப்போம் சகோதர சகோதரிகள்? நாம இப்படிதான் இருப்போம், பரிபூர்ண மனிதனா இருப்போம். இப்ப பரிபூர்ண மனிதன் என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் பாடத்துல. நாமும் பரிபூர்ண மனிதனா இருப்போம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த பாடத்தின் பிற்பகுதியை பார்ப்போம். நாமும் பரிபூர்ண மனிதனா இருப்போம். பரிசுத்த வேதாகமத்தை உற்று பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் பரிபூர்ண மனிதனாக நித்திய ஜீவனை உடையவராக காணப்பட்டார். அப்படின்னா ஆதாம் பாவம் செய்யவில்லை அப்படின்னா நாமும் அங்கே என்ன பண்ணப்பட்டிருப்போம்னா பரிபூர்ண மனிதனாக நித்திய ஜீவனை உடையவராக காணப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரொம்ப அருமையாக இந்த வார்த்தையை சகோதரர் அங்க சொல்லி அங்க பேசும் பொழுது, அப்படின்னா நமக்கு ஏன் இந்த சிந்தனை வரல? நமக்கு ஏன் இந்த சிந்தனை வரல? நாம ஏன் பரிபூர்ண, அதாவது நமக்கு மூதாதை இருப்பாங்க, அதாவது தாத்தா பாட்டி, அவங்க யாராவது 100 வயசுக்கு மேல உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சு? எதுக்கு இதை கேட்கிறேன் அப்படின்னா, நம்முடைய எண்ணம் பொதுவா ஒரு திருமணமானவங்களை வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, நீங்க என்ன வரணும், 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி யாரையாவது நம்ம பார்த்திருக்கோம்னா இல்ல. ஏன் அந்த எண்ணம் நமக்கு வரதில்ல? ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார். நமக்கு யாராவது நம்ம அப்படி ஆசீர்வதிக்கிறோமா, நீங்க 930 வருஷம் உயிர் வாழுங்க? ஏன் அப்படி செய்யறது இல்ல? ஏன் அப்படின்னா, ஆதாமுடைய அந்த பரிபூர்ணமான வாழ்க்கை, அந்த 930 நித்திய ஜீவனோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய விஷயம் நமக்கு என்ன பண்ணப்பட்டதுன்னா மறக்கப்பட்டு போயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? நோய்வாய்ப்பட்டு மரித்து போன நம்முடைய தாத்தா, நோய்வாய்ப்பட்டு மரித்து போன நம்முடைய பாட்டி, இப்படிதான் நமக்கு தெரியும்.
ஆனா பரிபூர்ண மனிதனாகிய ஆதாம நம்ம என்னைக்காவது நோக்கி பார்க்கிறோம்னா அப்படி இல்ல அன்புக்குரிய. பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே நமக்கு முன்பதாக பரிபூர்ணம்னா என்ன? நித்திய ஜீவன்னா என்ன என்பது பரிசுத்த வேதத்தை உற்று பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு தெரியுது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா, ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அடிப்படையில, ஆதாம் பாவம் செய்யலன்னா நம்ம நித்திய ஜீவனோடு பரிபூர்ண மனிதனா வாழ்ந்திருப்போம். ஏன் அந்த சிந்தனை நமக்கு வரது இல்ல அப்படின்னா, அதுக்கு தான் சகோதரர் ஒரு குறிப்பு அங்க கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் நம் யாவரும் தெரிந்த ஒரு விஷயம் தான். நோவா காலத்த பத்தி அங்க சகோதரர் பேசுறார். நோவா காலத்துல நடந்தது என்ன? முழு உலகம் என்னாச்சு? அழிந்து போய்விட்டது. அப்போ சகோதரர் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னா, நோவா காலத்துல அன்று இருந்த முற்பிதாக்கள் அனைவரும் அங்கே அழிந்து போன நிலையில அங்க காணப்பட்டனால, அழிக்கப்பட்டு போனனால, அந்த சிந்தனை நம்ம சிந்தனையில என்ன பண்ணப்பட்டுச்சு? நீக்கப்பட்டிருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. நாம் மறக்கிறதுக்கு காரணம் ஆதாமையும் அவருடைய வயதையும் மறப்பதற்கான ஒரு காரணம் சகோதரர் சொல்றாரு. முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்தில் அழிந்ததுனால நம்முடைய சிந்தனையில என்ன நிக்கிறதே இல்ல. அப்போ ஆதாமுடைய பரிபூர்ண அந்த வயது, நாம ஏன் ஆதாம் போல 930 வருஷம் வாழல அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு என்ன பண்ணுகிறது இல்ல அப்படின்னா, நினைக்க முடியாதபடிக்கு அது அங்கு மறக்கப்பட்டிருக்கதை அங்கே சகோதரர் அங்க காண்பிக்கிறார் அன்புக்குரிய சகோதரர். முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது நிமித்தம் ஆதாமும் அங்கிருந்த முற்பிதாக்களுடைய அந்த எண்ணங்கள், வாழ்க்கையும் நம்மால் என்ன பண்ணப்படுகிறது இல்லை அப்படின்னா, நம் நினைவில் இருக்கிறது இல்லை என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனை தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது, மனித படைப்பில தேவன் சகலத்தையும் பார்த்துக் கொண்டு ஒரு பரிபூர்ணமாக படைத்தார் என்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமும் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை ஏன் இங்க படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அநேக வார்த்தைகள் கவனிச்சு படிக்க வேண்டியதா இருக்குது. அவர் கிரியை எப்படிப்பட்டது? உத்தமமானது. இதை எங்க கொண்டே சகோதரர் அங்க இணைக்கிறாருன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தோடு அங்க சகோதரர் இணைக்கிறார். தேவன் சகலத்தையும் படைத்து நன்றாயிருந்தது, உத்தமமாய் இருந்தது, பரிபூர்ணமாய் இருந்தது. சகோதரர் இந்த வசனத்தை அருமையாக காமிக்கும் பொழுது, தேவன் படைக்கும் பொழுது எல்லா கிரியையும் எப்படிதான் இருந்துச்சுன்னா, உத்தமமாக, பரிபூர்ணமாக, அங்க உண்மை உள்ளதாக இருந்தது என்று அங்க வாசிக்கிறவன் புரியுது. ஆனா ஆதாம் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பரிபூர்ணம் அங்கே நீக்கப்பட்டது என்று அங்க பார்க்கிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாமை தேவன் எப்படிதான் படைச்சாரு? உத்தமனாக, நன்றாய் இருப்பனாக, நல்ல மனிதனாக, செம்மையானவனாக படைத்தார். ஆனா ஆதாம் பாவம் செய்த பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அநேக உபய தந்திரங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க தேடிக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அங்கே அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறிவிட்டது என்று அங்கே ரோமர் 1ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வசனங்களை வாசிப்பார். தொடர்ச்சியா வாசி. இப்படியாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரொம்ப அருமையாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தின் இச்சையினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக என்று சொல்லி அவங்க தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினதை இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைகிறவங்களுக்கு ஒப்பு கொடுத்ததையும் அது அவர்களுடைய இருதயத்தின் சிந்தனைக்கு தக்க சரியான தண்டனையை அவங்களுக்கு அங்க தேவன் அங்க கொடுத்ததாக வாசிக்கிறோம். தொடர்ச்சியா வாசிக்கலாம் 29லிருந்து 32 வசனங்கள் வரைக்கும்.
போதும் சிஸ்டர். இங்கே ஆதாம் படைக்கப்படும் பொழுது ஒரே ஒரு பேர் தான் அவருக்கு. அங்கே படைக்கப்படும் பொழுது உத்தமனாய் படைத்தார். ஆனா இங்க இப்படிப்பட்ட பட்டப்பேர் நமக்கு விழுந்து விழுந்து போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பட்டப்பேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அநியாயத்தினால நிறைந்திருக்கிறவர்களாக, துரோகத்தினால நிறைந்திருக்கிறவர்களாக, பொருளாசை உடையவர்களாக, குரோதத்தினால் நிறையப்பட்டவர்களாக, பொறாமை, கொலை, புறம் கூறுகளாக, அவதூறு சொல்கிறவர்களாக, இப்படி நமக்கு எவ்வளவு பட்டப்பேரு. ஆதாம் பரிபூர்ண மனிதனாக படைக்கப்பட்டார். ஆனா, ஆதாமுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிற்பாடு மனிதன் எப்படின்னா, அநேக உபயதந்திரங்கள, அநேக பட்டப்பெயர்கள பெறும்படியாக ஒரு மிகவும் மோசமான சூழ்நிலைகளுக்கு அங்க மனிதன் அங்கே எப்பொழுது ஆதாம் அங்கே ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டாரோ, அப்பொழுதிலிருந்து மனிதன் இப்படிப்பட்ட சீர்கேட்டான ஒரு நிலைக்கு அங்கே போகக்கூடியதை அங்கே வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அது மாத்திரமல்ல, மனிதனோட வயது எவ்வளவாக குறுகிவிட்டது அங்கே என்று பார்க்கிறோம். யோபு 14:1-2 வாசிக்கும் பொழுது, யோபு 14:1 பிறந்த மனுஷன் வாழ்நாள் குடித்தவன் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவில் போல பூத்து அறுப்புண்கிறான். நிழலின் போல நிலைக்காமல் ஓடி போகிறான். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாமுடைய சாபம், பாவம், மனுக்குலத்தினுடைய பரிபூர்ண நிலைய, நித்திய ஜீவன எவ்வளவாக அங்க குறுக்கி விட்டதுன்னு பார்க்கிறோம். மனுஷன் ஸ்ரீரத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனாக காணப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக மிக அதிக வயது உள்ளவர்களாக அங்க வாழ்ந்ததை நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நம்முடைய முற்பிதாக்களுடைய வயசுக்கு அருமையாக கொடுக்கப்பட்டது. வாசிக்க வேண்டாம், நானே இங்கே சொல்லிடுறேன். அப்போ ஆதாம் நமக்கு தெரியும் 930 வருஷம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது, ஆதாம் 930 நமக்கு தெரியும். சேத் 912, ஏனோசு 905, கேனான் 910, மகலாலேல் 895, யாரேது 962, ஏனோக்கு 365, மெத்துசலா 961. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஜலப்பிரளயம் நமக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, நம்முடைய முற்பிதாக்களுடைய அந்த வயதுகள் எவ்வளவு பரிபூர்ண நிலையில அவங்க காணப்பட்ட அந்த சூழ்நிலைகள், இதெல்லாம் எப்ப அவங்க இவ்வளவு வயதா காணப்பட்டாங்கன்னா, ஆதாம் விழுந்து போனதுக்கு அப்புறம் கூட அவருடைய முதலாம் உலகத்தில் வாழ்ந்த முற்பிதாக்களுடைய மனித உடல் கூறுகள், செயல்பாடுகள் எவ்வளவு நேர்த்தியா இருந்தது என்று பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா நமது காலத்துல எவ்வளவோ என்ன இருக்குன்னா, அறிவியல் விஞ்ஞானம் இருக்கு, அநேக மருத்துவ முறைகள் இருக்கு. ஆனா நம்முடைய முற்பிதாக்கள் முதலாம் உலகத்துல ஏதாவது மருத்துவ வசதி இருந்ததா? விஞ்ஞான வளர்ச்சி இருந்ததா? இன்னைக்கு யாராவது ஒரு விபத்து நடந்தோன்னே 108 டங்குன்னு வந்து நிக்கிற மாதிரி, அன்னைக்கு ஏதாவது நின்னுச்சா? இல்ல இன்னைக்கு விலை உயர்ந்த மருத்துவ வசதி போன்ற ஏதாவது, அல்லது இருதய மாற்று அறுவை சிகிச்சை இருந்ததா? கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இருந்ததா? இப்படி இல்லாத காலத்திலே, அப்போ நம்முடைய முற்பிதாக்கள் எவ்வளவு நேர்த்தியாக அங்க ஆதியாகமம் 1:31 வாசிக்கும் பொழுது, நன்றாய் பரிபூர்ண மனித தன்மையுடைய அங்க நாட்களை அங்கே அருமையாக வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆனா சகோதரர் மிக முக்கியமா பார்க்கும் பொழுது, முற்பிதாக்கள் லிஸ்ட காமிச்சிட்டு எல்லாமே பாருங்க 969 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா நம்முடைய காலத்துல சகோதரர் இந்த பாடம் எழுதும்போது 1899ல அந்த 5வது வால்யூம் எழுதும்போது இந்த காரியத்தை நான் சொல்றாரு. நம்முடைய காலத்துல நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆனால் பல நூற்றாண்டுகளாக அறிவியல் வளர்ச்சி பெற்ற, மருத்துவ அனுபவம் பெற்ற இந்த காலத்துல 10 வயதுக்குட்பட்ட பாலகர்கள் மக்கள் தொகையில பாதி பேரு மரிக்கிறாங்க அப்படின்னு சகோதரி இருக்கார். 10 வயதுக்கு உட்பட்ட மக்கள் தொகையில பாதி பேர் மரிக்கிறாங்க அப்படின்னு அங்க சகோதரர் அருமையா சொல்றாரு. அது மாத்திரமல்ல, சகோதரருடைய காலத்துல அங்க காணப்பட்ட அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சியிலேருந்து ஒரு குறிப்பு சராசரி சொல்றாங்க. மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு அப்படின்னா 33 என்று 1899ல நாளேடுகளில வந்த மனிதனுடைய சராசரி வயது என்று கண்டுபிடிக்கப்பட்டு, அப்பவே 140 வருஷத்துக்கு முன்பதே அவங்க சொல்றாங்க 33 தான் சராசரி வயதுன்னு பிரதர் இங்க எழுதுறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தகப்பன் முற்பிதாக தகப்பனாகிய ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தார்.
அப்போ சகோதரர் சொல்லக்கூடிய இந்த 33 வருஷத்தை 930 வருஷத்தோடு சதவிகிதத்துல போட்டா எத்தனை வருஷம் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சொற்பமான ஒரு வருடங்கள் அன்புக்குரிய இதெல்லாம் படிச்சு தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆதாம் வயதோடு நம்முடைய வயதை ஒப்பிடும் பொழுது ஆதாம் 100 வயதுல மரிச்சார் என்று எடுத்துக்கொண்டா நாம மரிக்கிற வயது எப்படின்னா 3.5%, 3%. அப்போ அவருக்கும் நமக்கும் ஆதாம் மரித்ததுக்கும் மனுக்குலம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது சகோதரர் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 96% நம்ம என்ன பண்ணிருக்கோம், அகல பாதாளத்துல விழுந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தொடர்ச்சியாக அந்த பாடத்தினுடைய பரிபூர்ண மனிதனுடைய அந்த காரியத்தை புரிந்து கொண்டால் மாத்திரமே மனித சாபமானது எந்த அளவுக்கு வீரியம் உள்ளது என்பதை மனுக்குலம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை 7ஆம் தூதன் மூலமாக அருமையாக அங்க விளக்கி சொல்லியிருக்காங்க சகோதர சகோதரே. ஆதாம் வயதோடு 930ஓடு நம்முடைய சராசரி 33 வயதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 96.5% நாம் வீழ்ந்து காணப்படுகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுதான் அங்க சொல்லும் பொழுது ஏற்கனவே நம்ம வாசிச்சிட்டோம். யோபு 14:1 வாசிக்கும் பொழுது மனிதனுடைய வாழ்நாள் சிறிய பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனாக காணப்படுகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சகோதரர் அடுத்த விஷயம் சொல்ல வராரு, நம்ம வாழ்நாள் குறுகி இருந்தாலும் ஆதாமுக்கு நன்றி சொல்லணும். நம் வாழ்நாள் குறுகி இருந்தாலும் ஆதாமுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே வசனத்தை வாசிட்டோம், வாழ்நாள் குறுகினவனும் வாழ்நாள் புழுமே மன சஞ்சலம் உடையவனாக காணப்படுறான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் சகோதரர் சொல்றாரு நன்றி சொல்லணும் ஆதாமுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது சகோதரர் சில விளக்கங்கள் கொடுக்கிறாரு. நம்ம மத்தியில இருக்கிற சகோதர சகோதரில பாத்தீங்கன்னா சிலரை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டஃபா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எதுல? சிந்தனையில. பொதுவா இன்னைக்கு அநேக சகோதரர்கள் சொல்ல முடியும், யாரு ஒரு ஆண் பெண் என்று எடுத்துக்கொண்டா யாரு நல்ல வில் பவரோட இருப்பாங்க சொல்லுங்க. பொதுவா பெண்களை தான் அதிகமாக, யாரு அதிக மனோதைரியமா இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது பெண்களை தான் பொதுவாக அங்க சொல்லுகிறார். எதுக்காக இந்த காரியத்தை சொல்றோம் அப்படின்னா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த வில் பவர் இருக்கு, அந்த மனோதிடம் தைரியம் இருக்கு. அதை நம்ம பாக்குறோம். அதுதான் சகோதரர் சொல்றாரு, மனோதைரியம் இருக்குது. சிலரை பாத்தீங்கன்னா நல்ல கட்டுமஸ்தா இருப்பாங்க, உடல் கூறு தகுதி சொல்லுவாங்க. நம்ம இந்த காலத்துல இல்ல முன் காலத்துல சொல்லிருக்காங்க, இந்த மனுஷனுக்கு வியாதி வந்தே நாங்க பாக்கலங்க, படுத்து நாங்க பார்க்கலங்க. சொல்லுவாங்க, இவர் ஓடா தேய்கிறாரு, அவர் படுத்து நாங்க பார்க்கல, எப்ப ஏந்திரிப்பாருன்னு தெரியாது, எப்ப வந்து படுப்பாருன்னு தெரியாது, ஓடா மனுஷன் படுத்து நாங்க பார்க்கல, வியாதி வந்து நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இந்த பூமியில இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர் சொல்றேன். அதனாலதான் சகோதரர் சொல்றாரு, இப்படி நமக்கு மனோதிடம் இருக்கு இல்லையா, இப்படி உடல் கூறு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் யாருதான ஆதாம் தான் அப்படின்னு சகோதரர் சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர். ஆகையினால ஏதோ ஒரு விதத்துல நமக்கு மனோதைரியம் இருக்கா, ஏதோ ஒரு விதத்துல உடல் பலம் இருக்கா, அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சகோதரர் சொல்லும் பொழுது அந்த ஆதாம் தான். அதற்கு நாம் ஆதாமுக்கு நிச்சயமாகவே நன்றி சொல்ல அங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அங்க சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதனாலதான் இப்போ வாசிக்கும் பொழுது நாம தொடர்ச்சியாக அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது சகோதரர் சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம், நமக்கு விலகினமா சரீரத்துல விலகினமா இருக்கா, ஆவிக்குரிய நீங்க சிந்தையில உள்ளத்துல திடமா இருக்கீங்களா, ஆதாமுக்கு நீங்க நன்றி சொல்ல அங்க கடமைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்க சொல்றாரு. தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை மீண்டுமாக சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க விவரிச்சு அங்க சொல்றாரு. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆதாம் பரிபூர்ண மனிதனாக உத்தமனாக நன்றாய் படைக்கப்பட்டார், பாவம் இல்லாதவனாக படைக்கப்பட்டார். இத புரிந்து கொள்ளும் பொழுது அதனாலதான் அங்க தேவன் ஆதாமை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதாம் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவர் யாரா இருந்தார் அப்படின்னா தேவனுடைய குமாரனாக இருந்தார். அதாவது எப்படி சொல்லலாம்னா சகோதரர் சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் ஆதாமை உள்ளம், உடல், அதாவது சுபாவம் அல்லது ஒழுக்கம் இவை மூன்றையும் நன்றாய் படைத்தார். ஆதியாகமம் 1:31 அடிப்படையில
அவர் உள்ளத்தாலும் உடலாலும் உள்ளத்தாலும் ஒழுக்கத்தாலும் நன்றாய் உத்தமனாய் இருந்தார். அதனாலதான் தேவன் ஆபிரகாம என்னன்னு சொல்லியிருக்கார், ஆதாம என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே குமாரன் என்று சொல்லியிருக்க. வாசிக்கலாம். லூக்கா 3 அதிகாரம் 38வது வசனம். ஆதாம் கடவுளால் உண்டானவன் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆதாம் தேவனுடைய மகன் அங்கே என்று அங்கே வேதாகமத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனை பற்றி அங்கு அருமையாக வாசிக்கிறோம். மீண்டுமாக அந்த ஆதியாகமம் 1 அதிகாரம் 31வது வசனத்துக்கு கூடுதலான ஒரு விளக்கத்தை அங்க சகோதரர் சொல்லுகிறார். ஆதாம் பரிபூர்ணமாக அங்க படைக்கப்பட்டார். உடல் ரீதியாகவும், ஆதாம் உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஒழுக்க ரீதியாகவும் ஆதாமுடைய பூரணத்தை குறித்து வேதாகமும் நமக்கு தெளிவாக கூறக்கூடிய விஷயத்த சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சன்மார்க்க நிலை என்று அங்க சொல்லுகிறார். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்னா உத்தமனாக நன்றாக படைக்கப்பட்டான் என்பதை சகோதரர் சொல்லும் பொழுது, சன்மார்க்க பூரணத்தை உடையவனாக ஆதாம் படைக்கப்பட்டான். சன்மார்க்க பூரணம் உடையவனாக படைக்கப்பட்டான். சன்மார்க்கம் அப்படின்னா நமக்கு புரியுதா? ஏதாவது சன்மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும். சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் மாதிரி, எதிர்ச்சொல் மாதிரி. அதை புரிஞ்சுக்கிட்டா இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். சன்மார்க்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், துன்மார்க்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா சன்மார்க்கம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 10 அதிகாரம் 4 11 வசனங்கள். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே, அவன் வழியில் எப்போதும் கேளுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கின்றன. தன் எதிராளிகள் எல்லா பேரும் சீறுகிறார். நான் அணைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அனுப்புவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படாமல் தீமை செய்யக்கூடிய மனிதனாக அங்க இருக்கிறதை வாசிக்கிறோம். துன்மார்க்கன் என்பது தேவனுக்கு விரோதமாக தீமை, பாவம் செய்யக்கூடிய, பொல்லாங்கை, கர்வம், பெருமை கொள்ளக்கூடியவனாக இங்க வேதாகமும் அருமையாக அங்க துன்மார்க்கனை பற்றி மிகவும் தெளிவாக அங்க சொல்லுகிறது. அப்போ சன்மார்க்கனை பற்றி நாம் வாசிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோபு 1 அதிகாரம் 1 வசனம், யோபு 1 அதிகாரம் 8வது வசனம், யோபு 2 அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். போதும் சிஸ்டர். அப்போ அங்கே சன்மார்க்கனை பத்தி சொல்லும் பொழுது, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள். அப்போ ஆதாம் பாவம் செய்யும் பொழுது என்ன அங்க போயிடுச்சுன்னா, தெய்வ பயம் அங்க நீக்கப்பட்டது, பொல்லாப்புக்கு விலகுகிற காரியங்கள் அங்க நீக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், ஆதாம் சன்மார்க்க நிலையில அங்க படைக்கப்பட்டார். சன்மார்க்கம் என்பது தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலை. பொல்லாப்புக்கு, தீமைக்கு தேவனுக்கு பயந்து விலகி செல்லக்கூடிய ஒரு நிலைய அருமையாக அங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இந்த பூமியில கூட சில பேர் தேவனுக்கு பயப்படுகிறதாக நினைத்து கொண்டு சன்மார்க்க நிலையில வாழ்றாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். பூமியில நம்ம பார்க்க முடியும். துன்மார்க்கரையும் நம்மளால பார்க்க முடியும், சன்மார்க்க மனிதர்களையும் பார்க்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் அவங்க வாழாதவர்களாக காணப்பட்டாலும் கூட சன்மார்க்க நிலையில காணப்படுறாங்க. பொதுவா அந்த புத்த பிட்சிகள் என்று சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பார்க்கும் பொழுது எறும்புக்கு கூட தீமை நினைக்க கூடாது என்று சொல்லி தரையை கூட்டிக் கொண்டே நடக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. வாயில துணியை போட்டு மூடிக்கொண்டு தீமை பேசக்கூடாது. இப்ப நான் போர்ஸா பேசுறேன் பாருங்க, அந்த மாதிரி கூட போர்ஸா பேசக்கூடாதுன்றதுக்காக வாயில் துணி போட்டுக்கிட்டு, அப்போ சன்மார்க்க நெறியுள்ளவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. ஆனா வேதாகமத்தின்படி அவர்கள் வாழ்கிறார்களா என்றால் பார்க்கும் பொழுது இல்லை, அன்புக்குரிய சகோதரர். ஆனா சன்மார்க்க நெறியை பற்றி புரிந்து கொள்வதற்கு
கை நீட்டுவதற்கு அங்க ஆட்கள் இருக்கு. இப்படி பரிசுத்த வேதாமத்தில் யோபுவை பற்றி அங்க அருமையாக சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது சன்மார்க்கம் என்று அங்க சொல்லுவோமானால் அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனுக்கு பயப்படக்கூடியவர்கள், பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அங்க விலக்கக்கூடியவர்களாக, விலகி இருக்கக்கூடியவர்களாக. அப்ப இந்த அடிப்படையில மீண்டுமாக நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, மீண்டும் மீண்டும் அதே வசனங்களை ஆராய்ச்சியாக பிரதர் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னா, ஆதாம தேவன் எப்படிதான் படைத்தார் என்றால், சன்மார்க்க நெறி உடையவனாக அங்க படைத்தார். ஒருவேளை இங்க சகோதரர் அடுத்ததா சொல்றாரு, தேவன் படைக்கும் போதே சன்மார்க்க சரிவையும் அதிநிமித்தம் இழிவான நிலையையும் வைக்கவில்லை. தேவன் ஆதாமை படைக்கும் போதே என்னென்ன சன்மார்க்க நெறி சரிவுபட்ட நிலையில ஆதாம் அங்க படைக்கவில்லை. அவர் சன்மார்க்க நெறியா தான் படைச்சாரு. அதனால தேவன் படைக்கும் போதே சன்மார்க்க சரிவையும் அதிநிமித்தம் இழிவான நிலையும் வைக்கவில்லை என்று வேதாகமும் அங்கு தெளிவாக நமக்கு அங்க கூறுகிறது என்று பார்க்கிறோம். ஒருவேளை சன்மார்க்க குணம் இல்லாதவனை வேதாகமும் ஒருவேளை ஆதாம சன்மார்க்க குணம் இல்லாதவனாக தேவன் படைத்திருந்தா வேதத்துல என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் வடிப்பில் நன்றா இருந்தது என்று என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சொல்லியிருக்க மாட்டாரு. மீண்டும் மீண்டுமாக இந்த வசனத்தை சுட்டி காமித்து தேவன் அங்க சகோதரர் சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆதாமை சன்மார்க்க நிலையிலாக பரிபூர்ணனாக அங்க படைத்தார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சகோதரர் அங்க விளக்கம் கொடுக்கும் பொழுது, அதாவது ஆதாம் சன்மார்க்க நிலையில அங்க படைக்கப்பட்டார் என்று எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னா, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பரிபூரணமாய் படைக்கப்பட்டாலும் மூன்றாவது விஷயம் இல்ல. அது என்னன்னா, அவன் ஒழுக்கம் இல்லாதவனாய் இருந்தால். அவன் எப்படி, அதாவது ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது உடல் ரீதியாக பரிபூர்ணமா இருக்கிறாரு, மன ரீதியாக பரிபூர்ணமா இருக்கிறாரு. இப்படி படைக்கப்பட்டு ஒழுக்கம் இல்லாதவனாக ஆதாம் படைக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்க சகோதரர் சொல்ற பொழுது, நிச்சயமாக அந்த வார்த்தைக்கு அவர் சொல்றாரு, அவன் ஒழுக்கம் இல்லாதவனாய் இருந்தால். ஒழுக்கம் இல்லாதவனாய் இருந்தால் என்னன்னு சொல்லணும்னா, கட்டுப்பாடு இல்லாதவனாக. ஒழுக்கம் இல்லாதவனா என்ற என்ன இருக்குன்னா, கட்டுப்பாடு இல்ல, வரையறை இல்லாதவனாக இருந்தா அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது சகோதரர் அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அப்படி இருந்தா, ஒருவேளை படைத்திருந்தா தேவன் அதை நன்றாய் இருந்தது என்று சொல்லுவாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதனைத் தொடர்ந்து நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். ஓகே, அடுத்த வசனம். இந்த வசனங்களை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருவன் எவ்வளவுதான் திறமை இருக்கலாம், ஆனா அவன் தன் ஆவியை அடக்கலன்னா அங்க அருமையாக அங்க வசனம் அங்க அருமையா சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எவ்வளவோ பட்டணத்தை பிடிச்சிடலாம், ஆனா மனதை அடக்காதவனாக இருந்தா, எவ்வளவோ திறமை இருக்கலாம், ஆனா தன் மனதை அடக்காதவன் அங்க உத்தமன் இல்லை என்று அங்க சொல்லுகிறோம், சொல்லப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சொல்லி. அந்த அடிப்படையில் சகோதரர் மீண்டுமா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் உடல் ரீதியா ஆதாம் படைக்கப்பட்டிருந்து, மனது ரீதியா பூர்ணமாக படைக்கப்பட்டிருந்து, அவர்கிட்ட ஒழுக்கம் இல்லைன, கட்டுப்பாடு இல்லைன, அது நிச்சயமாக அது செம்மையானவன் அல்ல, அவன் நல்ல மனிதனாக அங்க படைக்கவில்லை என்று அங்க படைக்கப்பட்டிருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ மீண்டுமாக சகோதரர் சொல்லக்கூடிய விஷயம் எதை பற்றி பார்க்கிறோம் அப்படின்னா, சாபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பரிபூர்ண மனிதனை பற்றி புரிந்து கொண்டால் மாத்திரமே சாபத்தினுடைய விளைவை புரிந்து கொள்ள முடியும் என்று அங்க சகோதரர் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில தொடர்ச்சியாக அங்க சொல்லும் பொழுது, இப்படியாக பரிபூர்ண மனிதனுடைய நிலையை அங்க அருமையாக சகோதரர் அங்க விளக்கமாக அங்க சொல்லுகிறார். அப்போ ஆதாம் பரிபூர்ண நிலையிலிருந்து மீறி அங்கே தவறுக்கு உட்படும் பொழுது தேவனுடைய அங்க தண்டனையை பெற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17. அப்போ ஆதாம் புசிச்சிட்டாரு,
ஆதாம் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைய மீறினனால நீ சாகவே சாவாய். இதற்கு நமக்கு வேதாகம விளக்க உரையின் மூலமாக நம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, சாகவே சாவாய் என்று நாம் வாசிக்க மாட்டோம். எப்படி வாசிப்போம்? செத்துக்கொண்டே சாவாய். எப்படி? சாகவே சாவாய் என்பதை செத்துக்கொண்டே சாவாய் என்று செத்துக்கொண்டே அங்கே சாகிற நிலைமைய அங்க படிப்படியாக 930 வருடம் அங்கே வாழ்ந்த பாவத்துக்கு அப்புறம் கூட 930 வருடம் வாழ்ந்த மனிதன் இப்பொழுது படிப்படியாக அந்த செத்துக்கொண்டே சாவாய் என்ற அடிப்படையில 33 வயதாக சகோதரர் குறிப்பிட்ட வண்ணமாக அங்க இங்க குறுகினவனாக காணப்படுகிறார். அப்போ தேவன் எப்படிதான் அந்த காரியத்தை படைத்தார் என்று பார்க்கும் பொழுது பரிபூரணமாக படைத்தார். இப்போ ஒழுக்கம் என்று ஒழுங்கீனம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வசனம் வேதத்துல இருக்குதா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். 1 கொரிந்தியர் 14:40. அப்ப இந்த வசனம் என்ன என்ன அங்க சொல்லப்படுதுன்னா, இது எக்ஸ்ட்ரா அதுல ரிப்பீட்ல இருக்காது. சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்படுவது. தேவன் சகலத்தையும் படைத்தவர் எப்படிதான் படைத்திருக்கிறார்? நல் ஒழுக்கமாக படைத்திருக்கிறார். ஒரு கிரமமாக படைத்திருக்கிறார். அங்க பிரசங்கியில வாசிக்கும் பொழுது தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக அங்க படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனா ஆதாமுடைய மீறுதலின் நிமித்தம் மிகப்பெரிய அங்க சீரழிவ அங்க கண்டதை அங்க வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அந்த அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது ஆதாம் அங்க படைக்கப்படும் பொழுது உடல் ரீதியாக உள்ள ரீதியாக அங்க உள்ள ரீதியாக மாத்திரமல்ல ஒழுக்க ரீதியாகவும் அவர் என்ன பண்ணான்னா அவர் பரிபூர்ணமாக அங்க படைக்கப்பட்டத பார்க்கிறோம். உள்ளம் வேறு ஒழுக்கம் வேறு அல்ல. உள்ளமும் ஒழுக்கமும் இசைவிணக்கமாக அங்க இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரே. அங்க உடல் மட்டும் அல்ல, உள்ளம் மட்டும் அல்ல, ஒழுக்கமும் அங்க பரிபூர்ணமாக அங்க படைக்கப்பட்டத வேதாகமும் நமக்கு அங்கே தெளிவாக காண்பிக்கிறது. செத்துக்கொண்டே சாவா என்று அங்க அடிப்படையில ஆதாம் கொடுக்கப்பட்ட அந்த சாபமானது அங்க தொடர்ச்சியாக அங்க வருகிறது அன்புக்குரிய சகோதரர். இதை குறித்து அப்போஸ்தலர் அங்கே பவுல் வேதாகமத்துல இதனுடைய வார்த்தையை ரொம்ப அருமையாக எந்த அளவுக்கு மனுக்குலம் வீழ்ச்சியில் போயிருக்கிறது என்பதை வேதாகமத்துல வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 23 வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் மன்னிக்கணும் 3:10 மன்னிச்சு ரோமர் 3:10. அந்தபடியே நீ ஒருவராகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி 12 வரைக்கும் 12 11. அப்படியே 3:23 வருது. 3:20. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை. சகோதரர் இத எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது எதை பற்றி பார்த்துக்கு வரோம்? ஆதாமுடைய பரிபூரணத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, ஒழுக்க ரீதியாக உத்தமனாக, சன்மார்க்க நெறி உடையவனாக அங்க படைக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை சகோதரர் எதிர்த்து எடுத்துக்கொள்கிறார் என்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை இப்படி நான் வாசிக்கவில்லை. ஆனா சகோதரருக்கு அருமையான ஒரு விளக்கங்கள் அங்க கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதரர். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்து 7ஆம் காலகட்ட சபைக்கு நீதிமான் அப்படின்னா என்ன தெரியும்? உண்மையாவே 6வது வால்யூம் புது சிருஷ்டி அந்த பாடத்துல சகோதரர் அருமையா கொடுத்திருக்கிறாரு. ஆழமாக அடிக்கடி வாசித்தவர்கள் இது நன்றா அங்க தெரியும். நீதிமானாக்கப்படுதலுக்கு உண்டான காரணம் என்ற தலைப்புல அங்க பிரதர் பேசுறாரு. எத்தனை விதமான நீதிமானாக்கப்படுதல் இருக்கு? 5 விதமான நீதிமானாக்கப்படுதல் இருக்கு. என்னென்ன? கிருபையினால் நீதிமானாக்கப்படுதல், இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுதல், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலினால் நீதிமானாக்கப்படுதல்,
விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், கிரியையினால் நீதிமானாக்கப்படுதல். 5 விதமான நீதிமானாக்கப்படுதல் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா, இங்கே ரோமர் 3:10 சொல்லப்படக்கூடிய இந்த சகோதரி இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது, அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்ன என்று பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீதிமான் அப்படின்ற 5 விதமான புதிய ஏற்பாட்டுல நமக்கு தெரிஞ்ச ஒரு நீதிமான நிலை. சகோதரி இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, இந்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அங்கே 123வது பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்த அங்க சகோதரி எழுதியிருக்கிறார். அப்படி நான் வாசிக்கிறேன். தேவன் மாம்சத்தின்படி அல்ல, அவர்களுடைய நடைமுறை செய்கையின்படி அவர்களோடு தொடர்பு கொள்ளவில்லை. மாறாக ஆவி அல்லது சித்தம் அல்லது நோக்கத்தின்படி தேவன் அவர்களோடு தொடர்பு கொள்ளுகிறார். இருந்த போதிலும் மாம்சமானது கூடுமான வரை நமக்குள் இருக்கிற புதிய மனிதனின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படல் வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில இந்த மாம்சத்தை என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த அளவுக்கு நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்ற விஷயத்துல சகோதரர் பேசும் பொழுது, ஆனாலும் கூட நமக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மாம்சமானது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு யாரு விரும்புறா அப்படின்னு சகோதரர் சொல்லும் பொழுது, தேவன் அங்கே அருமையாக அங்க விரும்பக்கூடியவராக காணப்படுகிற சகோதரர்களே. நம் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். விசுவாச பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அநேக விதமான நீதிமான்களை பற்றி அங்க விசுவாச வீரர்கள் பற்றி அங்க பேசப்பட்டிருக்குது. அங்க அதுல முக்கியமா பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6, 8, 9ல அங்க எபிரேயர் 11ல இருக்கக்கூடிய அந்த நோவாவின் நிலைமையை பத்தி அருமையா சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் நோவா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிமானும் உத்தமனும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6, 8, 9. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த காலில நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஜான் அவர்கள் பாடம் எடுக்கும் பொழுது, நோவா காலத்தில் நடந்த சம்பவத்தை இருக்கும் பொழுது, இந்த வசனத்தை நீங்க அங்க அவர் பரிபூர்ண மனிதனுடைய செயலை பத்தி அங்க படிச்சிருப்பீங்க. பழுது அற்றத பத்தி அங்க பேசியிருப்பாரு. பழுது அற்ற வழியை பத்தி அங்க சகோதரர் பேசியிருக்கு. அந்த அடிப்படையில நோவா எப்படி இருந்தா அப்படின்னா, நீதிமானும் உத்தமனும். சகோதரர் அருமையா அன்னைக்கு சொல்லும்போது சொன்னாங்க, அந்த முதலாம் உலகம் என்ன ஆயிடுச்சுன்னா, கரப்ஷன் ஆயிருச்சு. அங்க கலப்பினமா ஆயிட்டாங்க. ஆனா நோவா அவைகளிலிருந்து தன்னை என்ன பண்றான விலக்கி உத்தமனாக, அவர்களோடு கலக்காதவனாக, தேவனுக்கு பயந்தவனாக, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக காணப்படக்கூடியதாக அங்க வாசிக்கிறோம். உத்தமனாக அங்க காணப்பட்டாரு என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நீதிமான் என்று அங்க சகோதரர் சொல்லக்கூடிய எந்த நீதியை பத்தி அங்க சொல்றார் என்று பார்க்கும் பொழுது, ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது எப்படி ஒரு பரிபூர்ண நிலையில, ஒரு நீதியான நிலையில ஆதாம் அங்க படைக்கப்பட்டாரோ, அப்படிப்பட்ட நீதியை பத்தி அந்த ஆதாமை போல யாரும் என்ன இல்ல இந்த பூமியில ஒருவனும் இல்லை. அங்க சகோதரர் அருமையா அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது, அந்த ரோமர் 3:10 விவரமா அங்க சொல்லும் பொழுது, நீதிமான் ஒருவனும் இல்லை என்ற வார்த்தையை சகோதரர் என்ன கோணத்துல பார்க்கிறார் அப்படின்னா, தேவனால் படைக்கப்பட்ட அந்த ஆதாமை போல, அந்த பரிபூர்ண மனிதனை போல, அந்த உத்தமனை போல, நன்றாய் படைக்கப்பட்டது போல ஒருவனும் இல்லை என்று அங்க அருமையாக அங்க சொல்லுகிறார். தொடர்ச்சியா வாசிச்சோம். அவங்களுடைய தொண்டைகள் எல்லாம் திறக்கப்பட்ட பிரேத குழி போல அங்க கசப்பினாலும் அங்க எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில அந்த நீதிமான் தேவனால் முதல் படைக்கப்பட்ட அந்த பரிபூர்ண அந்த மனிதனாகிய நீதிமான் போல ஒருவனும் இல்லை என்ற கோணத்துல சகோதரர் அங்க அருமையா பேசுகிறார். உடல் ரீதியாகவும், உள்ள ரீதியாகவும், ஒழுக்க ரீதியாகவும் ஒருவனும் இல்லை என்பதை அங்க தெளிவாக அங்க வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். லேவியராகமம் 22, 21 நீங்க கடைசியா பாடத்திலே பாத்தீங்க. பழுதற்ற ஒருத்தன் உற்சாகமா பலியை செலுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? அதுல அந்த பலியில என்ன கூடாது? பழுது இருக்கக்கூடாது. அப்போ ஆதாம் படைக்கப்பட்ட போது எப்படிதான் படைக்கப்பட்டார்?
பழுது அற்றவராக அங்க படைக்கப்பட்டார் என்று அங்க வாசிக்கலாம். தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது ஆதாமுடைய மீறுதலை பற்றி இன்னும் கூடுதலாக அங்க சகோதரர் சொல்லும் பொழுது ஆதாமின் மீறுதலை பற்றி அங்க சகோதரர் விளக்கமா சொல்றாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமும் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பிரிந்து வந்தவனுக்கு இந்த அடையாளமானவன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் 2 வித காரியத்தை நமக்கு சுட்டி காமிக்குது. என்ன அப்படின்னா, நம்மேல் விழுந்த பாவத்துக்கு நாம யாராவது காரணரா அப்படின்னா, நாம் யாருமே காரணர் இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காமிக்கிறது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய், ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் நம்மையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவர்களாகிய நம்மை அந்த மீறுதல் என்ன பண்ணுது? அந்த மரணம் ஆண்டு கொண்டது என்று வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு ஆதாமுடைய மீறுதல் மிகவும் நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். இதை எப்படி சகோதரர் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சகோதரர் வேறொரு வசனத்தை அங்க காமிக்கிறார். ஆதாமுடைய மீறுதலை பற்றி நாம் விவரிப்பதற்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பற்றி சகோதரர் பேசுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். பொதுவா எதுக்காக வாசிப்போம் அப்படின்னா, சபையில இருக்கிற சகோதர சகோதரிகள் விலகினர்கள், அவங்க தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு, வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆனா சகோதரர் பயன்படுத்தக்கூடிய விதத்தை பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர். இந்த வசனத்தை நம்ம படிச்சோம்னா நமக்கு என்னதான் சொல்ல வரும் இந்த வசனம் அப்படின்னா, ஏவாளை பற்றி பேசுகிற மாதிரி தான் அந்த வசனம் இருக்கு. நம்ம அப்படிதான் புரிஞ்சிருக்கிறோம். ஆனா சகோதரர் பேசும் பொழுது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, அததான் எடுத்துக்கிறார். நாம ஆனா எடுத்துக்குவோம் என்னன்னா, ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்படவில்லை, அங்க மன்னிக்கணும், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டிருக்கா, அதை மட்டும் தான் எடுத்துக்குவோம். ஆனா பிரதர் இந்த இடத்துல என்ன பண்றீங்க, என்ன எடுத்துக்கிறாருன்னா அப்படியே டைரக்டா ஆப்போசிட்டா இந்த வசனத்தை எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னா, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு இங்க சகோதரர் அருமையா அங்க சொல்றாரு. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்பதற்கு அப்போஸ்தலருடைய வார்த்தையை தெளிவாக இவர் புரியும்படி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆதாம்கிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆதாம் உடலாலும் அங்கே உள்ளத்தாலும் ஒழுக்கத்தாலும் பரிபூர்ணமாக இருந்தார். இத சகோதரி எப்படி சொல்லும் பொழுது, ஆதாம் தெய்வீக ஒழுக்க நெருக்கி தேவையான கீழ்ப்படிதல் அவரிடம், அதாவது ஆதாமிடம் நிரம்ப உண்டு என்பதை இங்க அப்போஸ்தலர் புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு அப்படின்றாரு. அப்போஸ்தலர் எப்படி பேசுறாராம், ஆதாம்கிட்ட என்ன இருந்துச்சாம், தெய்வீக ஒழுக்க நெறிக்கு தேவையான கீழ்ப்படிதல், தெய்வீக ஒழுக்க நெறிக்கு தேவையான கீழ்ப்படிதல் ஆதாமிடம் நிரம்ப இருந்தது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக என்ன சொல்லப்படும்போது, தேவன் தமது சிருஷ்டிப்பிலே ஒழுக்க நெறி முறை இல்லாத ஒருவரை படைத்து விட்டு, சகோதரர் இந்த விஷயத்த, அதாவது ஆதாம் படைக்கப்பட்ட ஏற்கனவே பார்த்த அடிப்படையில இன்னொரு மாற்று கருத்தாக பார்க்கிறாரு, சொல்ல வராரு. அதாவது தேவன் தமது சிருஷ்டிப்பிலே ஒழுக்க நிறை முறை இல்லாத ஒருவரை படைத்து விட்டு, ஆதாம ஒழுக்கம் இல்லாதவனாக கட்டுப்பாடு இல்லாதவனா படைத்து விட்டு அந்த பழத்தை வச்சுட்டு இதை நீ புசிக்காத அப்படின்னு சொல்லுவாரா? இது தேவனுடைய நீதிக்கு ஏற்பதா அப்படின்னு அங்க சகோதரர் கேள்வி வைக்கிறாரு. அப்படி அல்ல என்று அங்க சகோதரர் பதில் கொடுக்கிறார். இதை புசிக்காதே என்று சொல்லி அவர் புசித்த பின்பு அவருக்கு ஒரு தண்டனை அளிப்பாரா? ஒழுக்கம் இல்லாதவனாக கட்டுப்பாடு அட்டவனாக ஆதாம் படைச்சிட்டு ஒரு பழத்தை வச்சிட்டு இதை புசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் போய், அந்த கட்டுப்பாடற்ற ஆதாம், ஒழுக்கம் இல்லாத ஆதாம் போய் அதை புசித்த பிற்பாடு நான் உன்னை புசிக்க வேணான்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பாரா? இது தேவ நீதிக்கு ஏற்றதா அப்படின்னு சகோதரர் மீண்டுமாக அங்க தேவனிடத்துல இருக்கக்கூடிய அருமையான விஷயத்த அங்க அருமையாக சொல்றாரு. படைப்பிலேயே ஒழுக்கமற்றவர்கள் அல்லது கீழ்ப்படியாதவர்கள் சோதனைகள் நிறைந்த வாழ்விலே
வெற்றி அடைய முடியாது. நாம ஏன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ வெற்றி உள்ள காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோம். எங்கெங்க செய்றோம்? குடும்பத்துல நாம சிறந்த ஒரு மனைவியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். முடியுதா? இல்ல. குடும்பத்துல சிறந்த ஒரு கணவனாக இருக்கிறோம். முடியுதா? இல்ல. ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும்னு நினைக்கிறோம். முடியல. வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் நல்ல மனிதனா இருக்கணும். 4 பேர் சொல்லணும்னு நினைக்கிறோம். முடியுதா? அங்க முடியல அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ எதுக்கு இந்த விஷயத்த அங்க சொல்லப்படும் பொழுது, படைப்பிலே ஒழுக்கமற்ற மற்றவர்கள் அல்லது கீழ்ப்படியாதவர்கள் சோதனை நிறைந்த இந்த வாழ்க்கை. அதுல என்ன பண்ண முடியாதுன்னா, வெற்றி அடையவே முடியாது என்பத ஆதாமுடைய பரீட்சையின் மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்த அங்க அருமையாக கற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்டளைகளுக்கு நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, அமைதலோடு கீழ்ப்படிய முடியுதா? அப்படின்னு பதில் எழுதும்போது, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு அமைதலோடு என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. நம்ம நம்ம சபைகள்ல பொதுவா பிசினஸ் மீட்டிங் நடக்குது. அநேக நல்ல கருத்துக்கள வைக்கிறோம். ஆனா, அதனால என்ன பண்ண முடியுது? செயல்படுத்த முடியுதா? அப்படின்னா, முடியல அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்போ அமைதலா நல்ல விஷயங்கள சொல்லும்பொழுது, அமைதலா நம்மள ஏற்றுக்கொள்ள முடியுதா? அப்படின்னா, இல்லை. இதற்கான காரணம் என்னன்னா, நம்முடைய விழுந்து போன அந்த சுபாவம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அந்த அடிப்படையில ஆதாமுக்கு நேர்ந்த சோதனையில, பரீட்சையில மிக முக்கியமான ஒரு காரியத்த சகோதரி பேசுறா. ஆதாமுக்கு சோதனை நடந்தது. என்ன ஒரு சோதனை? இந்த பழத்தை நீ புசிக்காத அப்படின்னாரு. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னார். நடந்தது என்ன? ஸ்திரியானவள் அந்த பழத்தை பறித்து, புசித்து கணவனுக்கும் கொடுத்தார். கணவனும் அதை வாங்கி புசித்தார். இதுக்கு இடையில என்ன இருக்கு? அப்படின்னு சகோதரர் சொல்லும் பொழுது, 2 விதமான விஷயம் சொல்றாரு. ஆதாமுக்கு இருந்த சோதனையில 2 காரியம் இருந்துச்சாம். நித்திய ஜீவனா, நித்திய மரணம். பழத்தை புசிச்சா அவருக்கு என்ன அது? மரணம். புசிக்கலன்னா ஜீவன். அப்போ அவருக்கு இருந்த சோதனை என்னன்னா, ஜீவனா? மரணமா? நித்திய ஜீவனா? மரணமா? என்ற அந்த சோதனையில, அந்த சோதனையில் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபோது, அந்த சோதனையில ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார் இல்லையா? நம்ம சொல்லலாம், ஆதாம் தெரியாம செஞ்சுட்டாருங்க. அப்படி சொல்லலாமா? இவ்வளவு தூரமா பாடத்த பார்த்துட்டு தேவன் உடலாலும், உள்ளத்தாலும், ஒழுக்கத்தாலும் கட்டுப்பாடு உள்ளவனாக ஆதாமை படைச்சாரு. ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டாரு. அதனால ஆதாம் தெரியாமல் செய்து விட்டார் என்று சொல்லலாம் அப்படின்னா, பதில் அதான் சொல்றாரு. இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் அதனுடைய தெளிவான விடை இருக்குது. ஆதாம் அறிஞ்சுதான் இந்த பாவத்தை அங்க செய்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிரமாணத்தின்படி ஏற்ற தண்டனை அவருக்கு அங்க கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அங்கே ஆதாம் தெய்வீக நீதிமன்றத்துக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, துணிகரமாகவே அந்த தவறை செய்து விட்டார். தெரிந்தே அந்த தவறை செய்து விட்டார் என்று அங்க சகோதரர் சொல்றார். ஆதாம் செய்தது என்ன? அநேக பாடங்கள்ல அநேக சகோதரர் சொல்லுவாங்க. ஆதாம் என்ன பண்ணிக்கிட்டாராம்? தற்கொலை செய்து கொண்டார். ஏன்னா தற்கொலை என்பது சாதாரண விஷயம். அவங்க தூண்டப்பட்டு சுய முடிவுல தான் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க மரணத்தை தேடிக் கொள்ற விஷயத்தை அதுக்கும் தனி பாடங்கள் இருக்கு பிரிய சகோதரி. மனநிலை என்ற பாடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தெரிந்தே தான் ஆதாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, துணிந்தே தான் தன்னுடைய தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இந்த பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த அடிப்படையில துணிந்தே அவர் தவறு செய்தனால தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரு? மரண தண்டனை கொடுத்தாரு. அந்த அடிப்படையில உலகத்துல பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எப்படிப்பட்ட விதங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல படிப்பாளி என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் செய்தது நியாயம் என்று என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்கொள்வார்கள். அதாவது அங்க வெறுப்பு இல்லாத நியாயத்தை மற்றும் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஒருவேளை பரிசுத்த வேதாகமத்தை இவ்விதமாக படிப்பார்கள். ஆனால் தேவன் கொடுத்த தண்டனையானது, ஆதாமுக்கு கொடுத்த தண்டனையானது நியாயமானது என்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க ஒத்துக்கொள்வார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அந்த அடிப்படையில அங்க தேவன் அருமையாக ஆதாமுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட ஜீவனாம் மரணமா என்ற விஷயத்துல ஆதாம் தெரிந்தேதான் அங்க பாவம் செய்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு நேரமாக அங்க ஆதாமுடைய பரிபூர்ணத்தை குறித்து ரொம்ப அருமையாக தேவன் படைப்பிலே பரிபூர்ணமாக அங்க உடலாலும் அங்க உள்ளத்தாலும் ஒழுக்கத்தாலும் பரிபூர்ணமாக அங்க படைக்கப்பட்ட அந்த ஆதாம் கட்டுப்பாடற்றவன் ஆகிவிட்டார், கீழ்ப்படியாதவன் ஆகிவிட்டார், மீறுதலுக்கு உட்பட்டு விட்டார் என்று அங்க வாசிக்கிறோம். இதனால மனுக்குலத்திற்கு மீது சரியான நியாயமான தண்டனை அங்க கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம்.
மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு நமக்கு தெரியும் 2000 வருடத்துக்கு முன்பதாக மனுக்குல மீட்பிற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க ஈடுபலி கொடுத்ததை அங்க வாசிக்கிறோம். அங்க ஈடுபலி கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துக்கு பிற்பாடு சரி ஈடுபலி மனுக்குலத்திற்கு இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்துட்டார்ல. ஏற்கனவே ஆதாம் சோதனைக்கு உட்பட்டாங்க. அங்க தோத்து போயிட்டார். இப்ப மனுக்குலத்தை சோதனைக்கு நிப்பாட்டிடலாமே. சகோதரங்க கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, மனுக்குலத்தை சோதனைக்கு நிப்பாட்டிடலாமே அப்படின்னும் பொழுது சகோதரங்க அருமையாக அங்க சொல்லப்படும் பொழுது, அப்படி ஈடுபலி செலுத்திய பின்னர் கூட பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை உச்ச நீதிமன்றமாகிய தேவ நீதிமன்றத்துக்கு முன்னால் சோதிக்கப்படுவதற்கு மறுத்து விட்டார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஈடுபலி செலுத்தியாச்சு. உடனே மனுக்குலத்தை தேவன் முன்பதாக நிப்பாட்டி சோதனைய கொடுத்து அந்த மீட்புக்கு ஏதுவான அங்க ஈடுபலியினுடைய மீட்பை அங்க கொடுத்துடலாமான்னு பார்த்தா இல்லை என்று பார்க்கிறோம். அதுக்கு பதில் அங்க அருமையாக கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, பூரண நீதிக்கு முன்பாக மனுக்குலம் அதாவது விசாரணைக்கு நிற்க முடியாது. அதாவது சோதனைக்கு நிற்க முடியாது. ஆம் சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு மனுக்குலமானது மிக மோசமான மிகப்பெரிய வீழ்ச்சிய அங்க அடைந்திருக்கிறது. இப்படி செய்வது தேவனுக்கு ஒரு காலம் அது நீதியாகவும் நியாயமும் இருக்காது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 97:2 கடைசி 10 நிமிடம் சிஸ்டர். அப்போ தேவனுடைய சிங்காசனத்துடைய ஆதாரமே நீதிதான். அப்ப நீதியுள்ள தேவன் இப்படி நீதியற்ற நியாயமற்ற காரியங்களை செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக அங்க செய்ய மாட்டார். விழுந்து போன நிலையில இருக்கக்கூடிய மனுக்குலம் நிச்சயமாக தேவனுக்கு முன்பதாக நியாயம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அங்க இல்லை என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டம் அந்த சாபமில்லாத ஒரு காலம் கண்டிப்பா என்ன பண்ணணும், வரணும், நிறைவேறணும். அப்படின்னா தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. சாபம் இருந்த காலம் ஒரு காலம் உண்டு, சாபம் இல்லாத ஒரு காலம் உண்டு. சாபம் மனுக்குலத்தின் மேல எப்படி வந்தது, மனுக்குலமானது அதாவது ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார் என்பதை பார்த்தோம். எந்த அளவுக்கு ஆதாமுடைய மீறுதல் மனுக்குலத்தின் மீது அவருடைய வாழ்நாளை எவ்வளவு குறுகினவனாக ஆக்கி விட்டது என்றதை பார்க்கிறோம். சாபத்தினுடைய மிக மோசமான அந்த சீரழிவு மனுக்குலத்தின் மீது இப்பொழுது இந்த 6000 வருடங்கள் அங்க கடந்து வந்ததை இப்படியாக நாம் வாசிக்கிறோம் அன்பு சகோதரர்களே. அதனால மனுக்குலம் தேவ நீதிக்கு முன்பதாக இப்போது என்ன பண்ண முடியாதுன்னு நிற்க முடியாது. ஆனா தேவ நீதியானது வேறொரு அருமையான ஒரு ஞானமான செயல்பாடை தேவன் அங்க வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17, 18. போதும் சிஸ்டர். அப்போ இப்பொழுது தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில நியாய தீர்ப்பு மனுக்குலத்திற்கு இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. நாம் வேதமானவர்களாகிய நாம் அனைவரும் அறிவோம். மனுக்குலத்திற்கு இப்ப என்ன கிடையாது, இப்பொழுது நியாய தீர்ப்பு இல்ல. அப்போ வேறொரு காரியத்தை அவர்களுக்கு ஒரு காலத்தையும் முன்பதாக ஒரு காலத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்துல சபை வகுப்பாருக்கு தான் இந்த நியாய தீர்ப்பு என்று அங்க வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 1 பேதுரு 4:17 வாசிக்கும் பொழுது நியாய தீர்ப்பு எங்கே துவங்குது அப்படின்னா தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டில தான் நியாய தீர்ப்பு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 4:8 வாசிக்கலாம். 18 வாசிக்கலாம் சிஸ்டர். 4:18. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசித்த அதனை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் அங்க நீதிமான் நிலைக்கு இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துடைய நீதிமான்களை பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து முற்பிதாக்கள் போல அவர்கள் அந்த நீதிமான்களைப் போல நாம இருந்தோமா இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கும்போது நிச்சயமா இல்ல அன்புக்குரிய சகோதரர். ஒரு வகையில் பார்க்கும் பொழுது நாம அவர்களைப் போல இல்ல. இப்போ நம்முடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக அங்க இருக்குது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா நீதிமான் என்று இதை சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷ யுகத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கக்கூடிய நாமே இந்த சுவிசேஷ யுகத்துல நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிதானால் இந்த உலக மக்களாகிய பாவிகளாக காணப்படக்கூடிய இந்த மனுக்குலத்திற்கு மீண்டும் வாசிங்க வசனத்தை.
பெறுதல் அரிதானால், அப்போ இன்னைக்கு இருக்கிற பக்தி இல்லாத இந்த மனுக்குலமும் பாவியும் இந்த 1000 வருட அரசாட்சியில எங்க நிற்பார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? இப்படியாக நாம் பார்த்தது அடிப்படையில மனுக்குலத்திற்கு ஆதாம் கொஞ்சம் சோதனையில பரிபூர்ண மனிதனாகிய ஆதாம் அவர் தெரிந்தே என்ன பண்ணிருக்காருன்னா அவர் பாவம் செய்தார். அந்த பாவத்தின் தண்டனை, அந்த விளைவு, சாபத்தினுடைய வீரியம் நம்மை ஆதாமுடைய வாழ்நாளில் இருந்து வெறும் 3½ வருட காலங்கள் மாத்திரமே வாழும் அளவுக்கு மிகவும் சீர்கேடான அங்க வாழ்க்கைக்கு அங்க தள்ளப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போ மனுக்குலத்திலிருந்து முதலாவதாக சபை வகுப்பாருக்கு இந்த காலத்தில் சுவிசேஷத்தில் நியாய தீர்ப்பு. ஆனா மனுக்குலத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். எப்ப அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில அந்த மனுக்குலத்திற்கு அங்க நியாய தீர்ப்பு இருக்கிறதை எங்க சகோதரர் அருமையா சுட்டி காண்பிக்கிறார் சொல்லி வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனுக்குலமானது இப்படியாக முதலாவது சுவிசேஷத்திலே சபை நியாயம் தீர்க்கப்படுதலையும் 1000 ஆண்டு அரசாட்சியில் முழு மனுக்குலத்திலிருந்து சாபம் நீக்கப்படுதலையும் இங்க அருமையாக அங்க சுட்டி காமிப்பதை அங்க வாசிக்கிறோம். அந்த அடிப்படையில கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம வாசித்து இந்த பாடத்தை முடிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்ப நமக்கு வேதாகமம் இப்படியாக சொல்லப்படுகிற அடிப்படையில மனிதன் என்பவன் பெற்ற மரண தீர்ப்புக்கு ஏதுவான சாபமானது மனிதனுடைய ஒவ்வொரு பாகங்களையும் மூலகங்களையும் சார்ந்ததாக இருக்கிறது. மனிதனுடைய மூலகங்கள், அதாவது உடல், உள்ளம், ஒழுக்கம் ஆகிய 3ஐயும் மனிதனுடைய மூலகங்கள் என அங்கே சகோதரர் கூறுகிறார். அப்போ அந்த அடிப்படையில சாபமானது நமக்கு வருங்காலத்திலே அது நீக்கப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. சாபமானது தற்காலத்துக்குரியது என்று எங்க சகோதரர் அங்க அருமையாக இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறார் சகோதரர். பொதுவாக இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மண்டலம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா சாபமானது வருங்காலத்துக்குரியது என்று. அப்படி அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே. சாபமானது தற்காலத்துக்குரியது. அதைத்தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. உள்ளமும், உடல், உள்ளம், ஒழுக்கம் ஆகிய இம்மூன்றையும் மனிதனுடைய மூலகங்கள் என சகோதர ஆலோசனை. அப்ப இதுலதான் நம்ம குறைவுபடுறோம். நிச்சயமாகவே இந்த குறைவுகள், நம்ம இந்த உடல்ல பட்டிருக்கிற இந்த குறைவுகள், உள்ளத்தால் அடைந்திருக்கிற இந்த குறைவுகள், ஒழுக்கத்தால் நம்ம பெற்றிருக்கிற இந்த குறைவுகள் எல்லாமே நிச்சயமாகவே இந்த சாபமானது ஒரு காலத்தில் அங்கே வெளிப்படுத்தல் 22:3 கடைசியாக வாசிக்கும் போது இப்படியாக சாபமானது நீக்கப்பட்டு முழு உலகமும் சாபம் இல்லாத ஒரு ராஜ்யமானது இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரே. பாடத்தின் ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். இந்த வெளிப்படுத்தல் 22:3 அடியில சாபமானது இந்த மனுக்குலத்திலிருந்து உலகத்திலிருந்து நீக்கப்படும் பொழுது முழு உலகமும் சாபம் இல்லாத ஒரு தேவனுடைய ராஜ்யம் அங்கே காணப்படும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த அடிப்படையில நிச்சயமாகவே கடைசியா வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:3. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேத வாக்கியம் நிச்சயமாகவே நிறைவேற இருக்கிறது. முதலாவது சபையினிடத்திலிருந்து இந்த சாபமானது நீக்கப்பட்டு பின்பு 1000 ஆண்டு அரசாட்சியிலே முழு மனுக்குலத்திலும் இந்த சாபமானது நீக்கப்பட்டு சாபமில்லாத ஒரு தேவனுடைய ராஜ்யம் யுகாயுகமாக காணப்பட அந்த ராஜ்யத்துக்குரிய மக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாள், அந்த ராஜ்யத்திலே நாம் செய்யக்கூடிய வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால் அந்த ராஜ்யத்திற்கு வேலை செய்ய கிறிஸ்துவாகிய தலையோடு இணையக்கூடிய சரீர அங்கங்களாகிய நாம் கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி மனுக்குலத்தினுடைய ஜீவனுக்காக தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தாரோ அப்படி போலவே இந்த சுவிசேஷ யுகத்திலே நாம் கூட துன்பத்தையும் அநேக விதமான பாடுகளையும் கிறிஸ்துவோடு நாம் அனுபவித்து இப்படியாக மனுக்குலத்தின் மீட்புக்காக நாம் உழைக்க தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து ஜீவனோடு வழிநடத்துவாராக. ஆமேன். இப்படிப்பட்ட பாடத்தை எடுக்கும்படியாக தேவன் பாராட்ட மட்டில்லாத கிருபைகளுக்கு பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி வாய்ப்படுத்த
நாகர்கோவில் சகோதர சகோதரி யாவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.